அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தினமும் என் வண்டியில் தான் போவேன். ஒரு நாள் என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆக நானும் வண்டியை சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு தினமும் பஸ்ஸில் போக ஆரம்பித்தேன். அப்போது ஒரு 24 வயது மதிக்கத்தக்க திருமணமான பொண்ணும் வந்தா. அவள் தினமும் தலையில் மல்லிகைப்பூ வைத்து கொண்டு நெற்றியில் குங்குமமும் வைத்திருப்பாள். அவள் தினமும் சேலை அணிந்து கொண்டுதான் பேருந்திலேயே வருவாள். அவள் சேலையின் இடுப்பு மடிப்பு அவளுடைய தொப்புளுக்கு கீழே தான் இருக்கும். அவள் இடுப்பில் ஒரு கைக்குட்டையும் சொருகி வைத்திருப்பாள். அவளின் சென்ட் வாசனையை என்னை கிறங்க அடிக்கும். அவளின் ஜாக்கெட் பின்னால் முக்கால்வாசி முதுகு தெரியும்படியும் தான் அணிந்து இருப்பாள். நானும் தினமும் அவளை சைத்தடித்து கொண்டே இருப்பேன். அவளும் தெரிந்தும் தெரியாத மாதிரியும் இருப்பாள். இப்படியே தினமும் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அவளை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவளும் என்னை ஓரக்கண்ணால் பார்த்தாள். எனக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி தாங்கவில்லை. இவளை எப்படியாவது சீக்கிரமாகவே மடக்கி அனுபவிக்க வேண்டும் என நான் நினைத்தேன். அதிலிருந்து பேருந்தில் முன்பக்கம் நான் ஏறினேன். அவளும் எதிரே நின்று சைட் அடித்து கொண்டே இருப்பேன். அவளும் அவ்வப்போது என்னை பார்த்து சிரிப்பாள். மாலையும் அவள் ஏறும் அதே பேருந்தில்தான் நானும் ஏறினேன். மாலையில் பேருந்துக்காக காத்திருக்கும் வேளையில் நான் ஒரு நாள் பேசத் தொடங்கினேன். நான் அவளிடம் சென்று உங்கள் பேர் என்னன்னு கேட்க, அவளோ என்னுடைய பெயர் ராதா, உங்கள் பேர் என்னன்னு கேட்டா. நானோ என்னுடைய பெயர் சரவணன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் செம அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல, அவளோ சிரிச்சுக்கிட்டே நான் கல்யாணமான பொண்ணு, என்னை பார்த்து அழகாக இருக்கேன்னு சொல்கிற, ஏன் உனக்கு காலேஜில் எந்த பொண்ணுமே லவ் பண்ண கிடைக்கலையான்னு கேட்டா. நானும் எனக்கு லவ் பண்ணலாம் விருப்பம் இல்லை, அழகாக இருந்தால் ரசிப்பேன், ஜாலியாக பேசுவேன், உண்மையாகவே சொல்கிறேங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சரி உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் நானும் என் கணவரும் மட்டும்தான் இருக்கோம். எனக்கு ஒரு அம்மாவும் தங்கையும் இருக்காங்க. அவங்க வேறு ஒரு வீட்டில் வசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு நான் கேட்க, அவளோ சிறிது நேரம் அமைதியாக இருந்துட்டு, எனக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது, ஆனால் குழந்தை எதுவுமே உருவாகலை, டாக்டர்கிட்டையும் காட்டினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வருத்தப்பட்டா. நானும் உடனே வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும், நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொன்னேன். அவளோ பஸ் ஸ்டாப் வர அவளும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அதுக்கு அப்புறமா நாங்கள் சகஜமாக பேசி கொண்டு இருந்தோம். ஒரு நாள் காலையில் பேருந்தில் வந்த அவள் மாலை வரவில்லை. அன்று முகூர்த்த நாள் என்பதால் பேருந்து நிறுத்தத்தில் கூட்டம் அலை மோதியது. நான் அவளுக்காகவே காத்திருந்தேன். ஒரு வேளையாக இரவு 8:30 மணிக்கு அவள் வந்தாள். அவள் என்னிடம், டே சரவணா, உன் வீட்டுக்கு நீ போகலையான்னு கேட்டா. நானும் பேருந்தில் கூட்டமாக இருக்கு, அதற்கு தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்ல, நானும் நீங்கள் ஏன் இன்னைக்கு லேட்டுன்னு கேட்டேன். இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள், என் நண்பர்களுக்கெல்லாம் நான் பார்ட்டி கொடுத்துட்டு வரேன், அதான் தாமதமாயிடுச்சுன்னு சொன்னான். அப்படியா, பார்த்தீங்களா, என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி அவளுடைய பிஞ்சு போல மிருதுவான கையை பிடித்து வாழ்த்தினேன். எனக்கோ முதல் தடவையாக அவளுடைய கையை பிடித்ததும் உள்ளுக்குள் ஏதோ செய்தது. அதை நான் வெளிக்காட்டி கொள்ளவும் இல்லை. அவள் கையை தொட்டதும் மீண்டும் இவளை எப்படியாவது சீக்கிரமாகவே அனுபவிக்க வேண்டும் எனவும் நான் நினைத்தேன். பின் எனக்கு பார்ட்டி எங்கே என்று நான் கேட்டேன். எனக்கு பரிசு தா, நான் உனக்கு பார்ட்டி தருகிறேன் என்று சொல்ல, நானோ சிரித்து கொண்டே, உன் வாழ்நாளில் மறக்க முடியாத பரிசை நான் தருகிறேன், சரி உன் கணவர் உனக்கு என்ன பரிசு தந்தார் என நான் கேட்டேன். அவரோ இப்போது ஊரில் இல்லை, நாளை தான் வருவார் என்று சொன்னாள். வீட்டில் இன்னைக்கு நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் சொல்ல, எனக்கோ ரெட்ட மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என நான் நினைத்தேன். எங்கள் ஊருக்கு செல்ல அனைத்து பேருந்துகளுமே கூட்டம் நிரம்பி வழிந்தது. வேறு பேருந்துக்காக காத்திருந்தோம். இரவு 9:30 மணி ஆனது. எங்கள் ஊருக்கு செல்லக்கூடிய கடைசி பேருந்தும் வந்தது. அதிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வேறு வழி இல்லாமல் அந்த பேருந்தில் நாங்கள் இருவரும் ஏறினோம். அன்று அவள் பச்சை நிற புடவையில் செம ஹாட்டாக இருந்தாள். பேருந்தில் செம கூட்டமாக இருந்தது. இதுதான் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என எண்ணி அவள் அருகே சென்று நின்றேன். பேருந்து புறப்பட்டு 15 நிமிடங்களும் ஆனது. இரவு நேரம் என்பதால் நான் செல்லும் பேருந்தில் வெளிச்சமும் அவ்வளவாக இல்லை. இதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் கொண்டேன். நானோ அவள் அருகே நின்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேருந்து பிரேக் அடிக்கும்போது எனது கையை அவளுடைய இடுப்பு பகுதிக்கு சென்று அவளுடைய தொப்புளை அமுக்கினேன். என்னுடைய முகத்தையும் அவளுடைய முதுகின் பின் வைத்து முத்தம் கொடுக்க அவளோ அதிர்ந்து போனாள்.
அவளோ என்னை தடுக்க முயற்சித்தாள். ஆனால் பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவளால் என்னை தடுக்க முடியவில்லை. இந்த வாய்ப்பை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் கொண்டேன். அதன் பிறகு சில சித்து விளையாடுகளையும் விளையாடினேன். அவள் ஆரம்பத்தில் தடுத்து கொண்டே இருந்தாள். ஆனால் போக போக அவள் தடுப்பதையும் நிறுத்திவிட்டாள். பேருந்திலும் இருட்டாக இருந்ததால் எங்களுடைய சிலுமிஷத்தை யாரும் கவனிக்கவும் இல்லை. கூட்டமும் அதிகமாக இருந்ததால் யாருக்கும் அது தவறாகவும் தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் என்னுடைய சித்து விளையாடுகளில் அவள் மயங்கியும் போனாள். அப்போது நான் அவள் காதின் அருகே சென்று, உனக்கு இன்று நான் கொடுத்த இந்த பிறந்தநாள் பரிசு எப்படி இருந்தது என்று கேட்டேன். அவளோ வெட்கப்பட்டு சிரித்தாள். சரி, முதல்ல நீ கையை எடு என்று சொன்னாள். நானோ, ஏன் கையை எடுக்கணும்? இன்னைக்கு தான் உன் புருஷன் வீட்டில் இல்லையே, நாம் மற்றதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கலாமா என்று நான் கேட்டேன். அவளோ, இது தப்புடா, வேணான்னு சொன்னான். நானோ ப்ளீஸ் ப்ளீஸ் என கெஞ்ச, அவளோ சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரிடா வா, இன்றைக்கி என்னுடைய வீட்டுக்கு போகலாம், நானும் உனக்கு பரிசு தரேன்னு சொன்னல, இன்றைக்கி என் வீட்டில் நான் உனக்கு பரிசு தரேன்னு சொல்லி என்னை அவளுடைய வீட்டுக்கு அழைத்தாள். அதன் பிறகு நாங்கள் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தமும் வந்தது. அப்போது இரவு சரியாக 10 மணிக்கு மேல் ஆனது. ஆள் நடமாட்டமும் கம்மியாக இருந்தது. அதனால் என்னை தைரியமாக அவளுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றாள். வீட்டு கதவை திறந்ததும் என்னை உடனடியாக வீட்டுக்குள் அழைத்து கதவையும் மூடிக்கொண்டாள். அதன் பிறகு வெளியே வந்து யாராவது பார்த்தார்களா எனவும் நோட்டமிட்டாள். நல்ல வேளை இருட்டு என்பதால் யாரும் எங்களை கவனிக்கவும் இல்லை. வீட்டுக்கு சென்றதும் பேருந்தில் இன்னைக்கு செம கூட்டம், எனக்கு ரொம்ப வேர்த்திருச்சு, நான் குளிச்சுட்டு வரேன் என்று என்னை ஹாலில் அமரச் சொன்னாள். ஆனால் நானோ, உன்னுடன் நீ வந்த அதே பேருந்தில் தானே நானும் வந்தேன், எனக்கும் பார் வேர்த்து விறுவிறுத்துருச்சு, நானும் குளிக்க வேண்டும், வா நாம் இருவரும் சேர்ந்து ஒன்றாக குளிப்போம் என அவளை நான் பாத்ரூமுக்கு அழைத்து சென்றேன். அவள் வேண்டாம் என மறுத்தாள். வா நாம் இருவரும் ஒன்றாகவே குளிக்கலாம் என அவளை அழைத்து சென்றேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாகவே குளித்தோம். குளித்த பின் நாங்கள் எதற்காக இந்த வீட்டுக்கு அவள் என்னை அழைத்து வந்தாலோ அந்த விஷயங்களில் நாங்கள் ஈடுபட ஆரம்பித்தோம். அந்த நாளிலிருந்தே எனக்கும் அவளுக்கும் நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு எப்போதெல்லாம் அவளுடைய கணவன் வெளியூருக்கு செல்கிறானோ அப்போதெல்லாம் அவள் என்னை அவளுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக்கி கொண்டாள். நானும் என்னுடைய வீட்டில் நான் சினிமாவுக்கு செல்கிறேன் என பொய் சொல்லிவிட்டு நான் ராதாவின் வீட்டிற்கு வந்து அவளோடு உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக்கி கொண்டேன். இப்படியே எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்தது. அவன் கணவன் என்னைக்கு வெளியூர் செல்வார், எப்போது வருவார் என அனைத்து விஷயங்களையும் அவள் என்னிடம் முன்னாடியே சொல்லிவிடுவாள். அதற்கு ஏற்றாறு போல நானும் அது பிளான் போட்டு கொள்வேன். அவன் கணவன் வெளியூருக்கு செல்லும் நேரங்களெல்லாம் நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவிப்பதையே வழக்கமாக வைத்து கொண்டோம். இப்படி அடிக்கடி அவருடைய கணவன் வெளியூருக்கு செல்ல நானும் அவருடைய வீட்டுக்கு வந்து செல்ல அரசல் புரசலாக அவருடைய கணவனுக்கு தன்னுடைய மனைவியின் ரகசியம் தெரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் தன்னுடைய மனைவியின் நடத்தையின் மீதே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்கும் நாட்களை தவிர மற்ற நாட்களிலெல்லாம் செல்போனில் பேசி எங்களுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வந்திருந்தோம். அவருடைய கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட ஒரு நாள் திடீரென ராதாவுடைய செல்போனை பிடுங்கி அவர் சோதனை செய்தார். அப்போது எனக்கும் ராதாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அவர் அறிந்து அதிர்ச்சியானார். ராதாவுக்கு 24 வயது தான் ஆகிறது. ஆனால் அவருடைய கணவனுக்கோ 40 வயது ஆகிறது. அவருடைய தூரத்து சொந்தம் என்பதால் அவருடைய பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்தும் கொடுத்து விட்டார்கள். இவர் கொஞ்சம் வசதியானவர் கூட என்பதால் உடனடியாக திருமணமும் நடந்தது. ஆனால் தற்போது ராதாவுடைய இந்த தகாத உறவை அறிந்த அவர் அதிர்ச்சியானார். எனக்கு வயதாகிவிட்டது என்பதால் உன்னுடைய உணர்வுகளுக்காக நீ ஒரு சின்ன பையனோடு தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு கல்லூரி மாணவன் தான் தேவையா? அவன்தான் உனக்கு அதிக சுகத்தை கொடுக்கிறானா? என்னால் முடியாதா என்று கோபப்பட்டு சண்டையிட்டார். மறுநாளிலிருந்து அவர் தன்னுடைய மனைவியான ராதாவை கொடுமைப்படுத்தவும் செய்தார். மேலும் அவர் தினமும் வைகரா போன்ற மாத்திரைகளை உட்கொண்டு தன்னுடைய மனைவியான ராதாவை படாத பாடுபடுத்தினார். அந்த பையனுடன் நான் இப்போது எப்படி செய்கிறேன், உனக்கு திருப்தியா என்று கேட்டு தினமும் மாத்திரையை உட்கொண்டு ராதாவை அவர் கொடுமை செய்யவும் ஆரம்பித்தார். நாட்கள் செல்ல செல்ல ராதாவால் தன் கணவனுடைய கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. இதனால் அவர் எனக்கு ஃபோன் செய்து என்னுடைய விஷயம் என்னுடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டது,
அதனால் அவர் தினமும் மாத்திரையை போட்டு என்னை பாடாக படுத்துகிறார். அது மட்டுமல்ல, வார்த்தையாலேயே என்னை சாகடிக்கிறார். என்னை கொடுமை செய்து கொண்டும் இருக்கிறார். அவருடன் இனி என்னால் வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமாக தெரிகிறது. என்னை எப்படியாவது காப்பாற்று. நம்முடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும். ஏனென்றால் நானும் வேலைக்கு செல்கிறேன். என் கணவனை நம்பி நான் இல்லை. அவர் இல்லாமலும் என்னால் வாழ முடியும். ஆனால் தினமும் இந்த கொடுமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எதையாவது செய் என்று என்னிடம் ஃபோன் போட்டு கண்ணீர் விட்டு அழுதாள். அதன் பிறகுதான் நானும் ராதாவும் சேர்ந்து எங்களுடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய அவருடைய கணவனை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம். எப்போதும் அவருடைய கணவன் ஃப்ரெண்ட்ஸுடன் பேசிவிட்டு இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தவர் சாப்பிட்டு விட்டு பால் அருந்துவார். அதன் பிறகு மாத்திரையை போட்டுக்கொண்டு ராதாவை பாடுபடுத்துவார். இதுவே அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படியே அவர் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த வயகரா மாத்திரையை கலக்கக்கூடிய பாலில் முன்கூட்டிய ராதா தூக்க மாத்திரைகளை கலந்து வைத்து விட்டார். அதன் பிறகு இதை அறியாத அவருடைய கணவனோ அதே பாலில் வயகரா மாத்திரையும் போட்டுக்கொண்டு மனைவியுடன் தனிமையில் இருக்க வந்தார். ஆனால் அதில் தூக்க மாத்திரை கலந்து இருந்ததால் அவருக்கு தூக்கம் வந்து தூங்கியும் விட்டார். அதன் பிறகு ராதா எனக்கு ஃபோன் செய்து, என் கணவன் வழக்கமாக சாப்பிடக்கூடிய அந்த பாலில் நான் இன்று தூக்க மாத்திரை கலந்து வைத்து விட்டேன். அவர் அந்த பாலை குடித்ததுமே இப்போது தூங்கிவிட்டார். நள்ளிரவு சரியாக ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் என்னுடைய வீட்டிற்கு வா, நானும் நீயும் சேர்ந்து அவருடைய கதையை முடித்து விடுவோம் எனவும் சொன்னாள். நானும் சரி என்று அவருடைய வீட்டுக்கு சென்றேன். நான் சென்ற நேரம் அவர் தூக்க மாத்திரையை சாப்பிட்டதால் அசந்து தூங்கி கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவருடைய தலையில் ஓங்கி ஓங்கி அடித்தேன். அந்த சமயம் பார்த்து அவர் துடிதுடித்து பரிதாபமாக இருந்தாலும் கூட தலையிலிருந்து கொஞ்சம் இரத்தம் வெளியேறியது. இதனால் நாங்கள் இருவரும் அதிர்ச்சியானோம். எந்தவிதமான காயமும் இல்லாமல் தான் நான் அவரை கொலை செய்ய வேண்டுமென முயற்சி செய்தேன். ஆனால் அவருடைய தலையில் இருந்து இரத்தம் வந்ததால் நாங்கள் இருவரும் அதிர்ச்சியானோம். உடனே ராதா சொன்னால், சரி நான் பார்த்து கொள்கிறேன், நீ உடனடியாக வீட்டில் இருந்து கிளம்பு, நான் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொன்னாள். நானும் பார்த்துக்கொள், எப்படியாவது சமாளித்துக்கொள், நாம் மாட்டிவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு நானும் வீட்டிலிருந்து கிளம்பினேன். அதன் பிறகு ராதா கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஃபோன் செய்து, கணவனுக்கு திடீரென வலிப்பு வந்து விட்டது, அதனால் அவர் கட்டிலிருந்து கீழே விழுந்து மயங்கி விட்டார், அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், சீக்கிரமாக வாருங்கள் என அழைத்திருக்கிறார். உடனடியாக உறவினர்களும் நண்பர்களும் வீட்டுக்கு வர அங்கு ராதாவின் கணவன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உன் கணவனுக்கு வலிப்பு வந்ததாக தானே சொன்னாய், வலிப்பு வந்து தானே கட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டான் என்று சொன்னால், தலையில் எப்படி காயம் ஏற்பட்டது, எப்படி இரத்தம் வந்தது என கேட்டார்கள். அப்போது ராதாவோ, என் கணவன் வலிப்பு வந்து துடித்தது, கீழே விழுந்து கட்டிலில் மோதியதால் அவருக்கு இப்படி இரத்தம் வந்தது என சொன்னாள். கட்டிலிருந்து கீழே விழுந்து மோதினால் இப்படி இரத்தம் வர வாய்ப்பே இல்லையே, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீ உண்மையை ஏதோ எங்களிடம் இருந்து மறைக்கிறாய். உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு ராதாவின் கணவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என கூறினார்கள். இதை கேட்ட உறவினர்களும் நண்பர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சந்தேக கண்ணோடு ராதாவிடமிருந்து விசாரணையை துவங்கினார்கள். ராதாவிடம் கேட்டபோது ராதா அதேதான் போலீசாரிடமும் திரும்பவும் சொன்னாள். என் கணவனுக்கு திடீரென வலிப்பு வந்து கட்டிலிருந்து கீழே விழுந்தார். அப்போது வலிப்பின் தாங்க முடியாமல் அவர் கட்டிலில் திரும்ப மோதியதால் தான் அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வந்ததாக அழுது கொண்டே கூறினார். அதனால் போலீசார் சரி, சப்போஸ் பிரேத பரிசோதனை அறிக்கையில் நமக்கு உண்மை தெரிந்துவிடும், அது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் என ஆற போட்டார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே ராதாவின் கணவனின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்தது. அதில் அவர் வலிப்பு வந்து இறக்கவில்லை, அவருடைய தலையில் கூர்மையான ஆயுதத்தை வைத்து தாக்கிதான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என அறிக்கையும் வந்தது. அதன் பிறகு போலீசார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை துவங்கினார்கள். ராதாவை அழைத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது கொலை என்பது உறுதியாகிவிட்டது, இனிமேல் எங்களிடம் நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது, சொல்லுங்கள் எப்படி உங்களுடைய கணவனை கொலை செய்தீர்கள் என தங்களுடைய பாணியில் விசாரணையை துவங்கினார்கள். மேலும் ராதாவுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வும் செய்தனர். அப்போது சம்பவத்தன்று ராதா எனக்கு ஃபோன் செய்த விஷயமும் நள்ளிரவு எனக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு அழைத்தது அத்தனை விஷயமும் போலீசார் கண்டுபிடித்தனர். அதன் பிறகு நானும் ராதாவும் அடிக்கடி பல நாட்கள் பல நேரம் பேசியதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த நம்பர் யாருடையது, இந்த நபருக்கு ஏன் நைட்டு நீங்கள் ஃபோன் செய்தீர்கள், நள்ளிரவும் எதற்கு நீங்கள் ஃபோன் செய்தீர்கள், உங்களுக்கும்
இந்த நம்பருடைய ஆளுக்கும் என்ன தொடர்பு, அடிக்கடி அவரும் நீங்கள் என்ன பேசி கொண்டிருப்பீர்கள் என பல கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொள்ள பயந்து போன ராதா அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டாள். அதன் பிறகு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ராதாவையும் அவளுக்கு துணையாக இருந்த என்னையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை திட்டமிட்டு கொலை செய்த ராதாவும் நானும் தற்போது போலீசாரிடம் சிக்கிக்கொண்டோம். நாங்கள் கணவனை கொலை செய்த விவகாரம் அறிந்து ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். குறிப்பாக என்னுடைய பெற்றோர்கள் பேரதிர்ச்சி அடைந்தனர். என்னை நம்பி படிக்க வைத்து என்னை நம்பியே என்னுடைய குடும்பம் எதிர்காலம் இருந்தது. ஆனால் நானோ இப்படி ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு அவளுடன் தகாத உறவு வைத்து கொண்டதால் சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னை மலை போல் நம்பியிருந்த என் குடும்பத்திற்கு நான் ஒரு பெரிய துரோகத்தையும் செய்துவிட்டேன்.